இருக்குது. அப்போ அந்த பாடம் நம்ம நடத்துனதை அந்த பிள்ளை ரொம்ப டீப்பாக கவனிச்சிருக்கு. கண்ணுன்னா இப்போ நமக்கு இருக்குல்ல, அது மாதிரி புரிஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொன்னோம்ல. அப்போ இது மாதிரி இல்லை, அப்போ அது கண்ணாகவும் இல்லை, பார்க்குற தன்மை தான் கண்ணுன்னு சொன்னோம்ல. அப்படி தான் சொன்னேன். நான் சொல்லும்போது என்ன சொன்னேன்னா, இந்த வடிவத்துக்கு பேர் கண்ணுங்கிறது நம்ம ஸ்லாங்கில், நம்ம மொழியில், நம்மளுடைய நடைமுறை வாழ்க்கையில் இதுதான் கண்ணு. அப்படி தானே? நம்ம நடைமுறை வாழ்க்கையில் இதுதான் கண்ணு. எல்லா உயிரினத்துக்கும் கண்ணு இப்படி தான் இருக்குது. மேக்ஸிமம் இந்த டைப்பில் தானே எல்லா உயிரினத்துக்குமே கண் இருக்குது. அதை தான் வச்சுக்கிட்டு நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கணும், இந்த கண்ணுங்கிறது இதுதான், இதை வச்சு தான் பார்ப்போன்னு அந்த அடிப்படையை சொல்லும்போது, இந்த மாதிரி இறைவனை புரிஞ்சுக்கிடக்கூடாதுன்னு சொல்லும்போது அந்த பிள்ளைக்கு என்ன கேள்வி வருது, அப்போ கண்ணுன்னு ஒன்று இல்லைல்ல, இது மாதிரி இல்லைல்ல. இப்போ இது மாதிரி இல்லாட்டினா அது எப்படி பார்க்கும் அப்படின்னா, பார்க்கும் திறன் கொண்ட ஒன்றுக்கு பேர் தான் கண். சரியா? ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாதிரி. இந்த திறனை நமக்கு இங்கே வச்சிருக்கிறான்ல, அதனால தான் அல்லாஹ் சொல்லும் போது வானம்னு சொல்கிறானா. வானம்ங்கிறது என்னது? வானம்ங்கிறது என்னது? இதான் வானமா? இல்லை, நீங்கள் வானம்னு எதை சொல்லுவீங்க? இதுதான் வானம். இதானே வானம்? உண்மையிலே இதான் வானம். ஏழு வானங்கிறது இதா? ஏழு வானங்கிறது இதா? எங்க இருக்கு? மேலன்னா பில்லியன் கேலக்சிக்கு அப்பார் அல்லாஹ் வானம்னு பயன்படுத்துற ஒரிஜினல் வானம் இருக்குல்ல, ஒரிஜினல் வானம்ங்கிறதுன்னா 7 வானம் இருக்குல்ல. முதல் வானம் அது நிர்வாகம் நடக்கிற இடம். முதல் வானம், 2வது வானம், 3வது வானம், 4வது வானம், 5வது வானம், 6வது வானம், 7வது வானம். இதெல்லாம் மலக்குமார்களே அல்லாஹ்வுடைய அனுமதி இல்லாமல் உள்ள நுழைய முடியாது. மெகராஜுடைய பயண வரலாறு நீங்கள் படித்து பார்த்தீங்க. இதை சொன்னால் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். அந்த பிள்ளைக்கு பெரியமா தெரியல, உங்களுக்கு புரிஞ்சுக்கிடும். இந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் முகமது நபியை அழைச்சிட்டு வந்து முதல் வானத்துக்கு வந்துடுவாங்க. இங்கேருந்து போயிடுவாங்கல்ல, புறாக்குடைய வாகனத்தெல்லாம் போய் முதல் வானத்துக்கு போயிடுவாங்க. முதல் வானம்னா இந்த ஸ்பேஸை நினச்சிடக்கூடாது. நம்ம கண்ணுக்கு தெரிகிறது மேகம், தெரியாது, வானம் கிடையாது. நம்ம கண்ணுக்கு தெரியுதுல, இது என்னது? ஸ்பேஸ், மேகம் தான் தெரியுது, வானம் தெரியல. அது ஒரு பெரிய நிர்வாக செட்டப். அது அங்கே போய் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமும் நபிகள் நாயகமும் நிற்பாங்க. முதல் வானத்துக்கு போய் அங்கே வாசலை தட்டுவாங்க. சரியா? தட்டின உடனே அங்கே உள்ளே இருப்பார்ல, நிர்வாகம் பண்ணிகிட்டு இருப்பார்ல, காவலர்களாக இருப்பாங்களா, அந்த வானவர்கள் கேட்பாங்க, யார்? நான் ஜிப்ரீலும்பாரு. புரியுதா உங்களுக்கு? அதுதான் வானம். ஒரிஜினலான வானம் என்னது? அவங்க போய் கதவை தட்டினாங்கல்ல, அது ப்ராப்பராக வேலை பார்க்குறவன் வந்து பிரிண்ட் வச்சுட்டு ஓப்பன் பண்ணிட்டுலாம் போவான்ல, அது மாதிரி ஒரு நிர்வாக செட்டப் கொண்டதான் வானம். ஆனால் அல்லாஹ் நம்மள்கிட்ட பயன்படுத்தும் போது வானம்னு எதை பயன்படுத்துகிறான்? இதுதான். ஏன்? உங்களுக்கு இதுதான் தெரியும். உங்களுக்கு உங்களுடைய அறிவு, அனுபவ அறிவுன்னு ஒன்று இருக்கும்ல, அனுபவ அறிவில் உங்களுக்கு தெரிஞ்சது என்னதான்? இதுதான் தெரியும். இதுதானே தெரியும். அந்த அடிப்படையில் தான் அல்லாஹ் பார்க்கிற திறன்கிற இடத்துல வந்து கண்ணுங்கிறத பயன்படுத்தினா தான் உங்களுக்கு புரியும். அப்படி தானே? பார்க்கிறது அப்படின்னா ஞான பார்வைன்னு ஒன்று இருக்குது தெரியுமா? தேடைன்னு சொல்கிறான். தேடைன்னா புரியுதா? 3வது கண், நெற்றி கண்ணு சொல்கிறான்ல, அது உண்மையா பொய்யா அப்படின்னு நீங்கள் ஒரு தீசிஸ் பண்ணி யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த அறிவு ஈசா நபிக்கு கொடுக்கப்பட்டிருந்து. தேடை பவர் இருக்குல்ல, ஈசா நபி அவர்களுக்கு வழங்கப்பட்ட அந்த அற்புதம் இருக்கு இல்லையா, அந்த அற்புதத்தில் உங்கள் சோப்பில் எவ்வளோ ரூபா இருக்குன்னு அவர் கரெக்டாக சொல்லிடுவார். உங்கள் சோப்பில் கையில் ரூபா வச்சுருப்பீங்களே, பீரோவில் ரூபா வச்சுருப்பீங்களே, வீட்டில் ரூபா வச்சுருப்பீங்களே, என்ன ரூபா எவ்வளோ வச்சுருக்கீங்க, எத்தனை பொருள் இருக்குங்கிற, எத்தனை நோட் இருக்குது, எத்தனை தாள் இருக்குது, எத்தனை காயின் இருக்குன்னு எல்லாத்தையும் என்ன செஞ்சிருவார் ஈசன். அது அவருக்கு வழங்கப்பட்ட அற்புதத்தில் ஒன்று. அதான் ஞான பார்வை. புரியுதா உங்களுக்கு? உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுன்னு சொல்லிடுவார். உங்கள் எல்லாருக்கும் என்ன அந்த 5 அற்புதத்தில் வெண்குஷ்டத்தை நீக்குவாருன்னு தெரியுமா? இந்த அற்புதம் உங்களுக்கு தெரியும். கண் குருடை நீக்குவாருன்னு தெரியுமா? இந்த அற்புதம் உங்களுக்கு தெரியும். மரணிச்சவருக்கு உயிர் கொடுப்பாருன்னு தெரியுமா? இந்த அற்புதம் உங்களுக்கு தெரியும்ல. இந்த 3ஐ தாண்டி இருக்கிற 2 என்னன்னா, யார் வீட்டில், உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லார் வீட்லையும் என்ன சாப்பாடுன்னு என்ன செஞ்சிருவாரு, சொல்லிடுவார். அன்னைக்கு தேதியில் வியாழக்கிழமை என்ன, வியாழக்கிழமை நீங்கள் அடைஞ்சா வியாழக்கிழமை உங்கள் வீட்டில் என்ன, உங்கள் வீட்டில் என்ன, எங்கள் வீட்டில் என்னன்னு என்ன செஞ்சிருவார் ஈசா நபி சொல்லிடுவார். நீங்கள் எவ்வளோ ரூபா ஜோப்புக்குள்ள வச்சுருக்கீங்க, எவ்வளோ ரூபா பீரோவில் வச்சுருக்கீங்க, எவ்வளோ உங்களுடைய அசட் என்ன, உங்களுடைய பொருளாதாரம் என்னங்கிறத என்ன செஞ்சிருவாரு, சொல்லிடுவார். தேடை. ஞான கண்ணுன்னா கணக்குள்ள விசிபிளாக கண்ணில் தெரியாது, அப்படி புரிஞ்சிடக்கூடாது. நீங்கள் என்ன புரிஞ்சிடக்கூடாதுன்னா, ஓப்பனில் தெரியும்ல. இப்போ இந்த கண்ணு வழியாக அந்த மெட்டீரியல் தெரியுதுல, எப்படி இல்லை, உணர்வின் வழியாக தான் தெரியும். உணர்வின் வழியாக தான் தெரியும். அல்லாஹ்வுக்கு 2ம் தெரியும். சரியா? அல்லாஹ் உணர்வின் வழியாகவும் நம்ம என்ன செய்வான், பார்ப்பான். உணர்வை சார்ந்து இந்த விசிபிளாகவும் என்ன செய்வான், நம்மளை பார்ப்பான். அதனால தான் ஒரு செய்தியை சொல்லாமல் விட்டுட்டேன். மெகராஜுக்கு போயிட்டு வந்தோன்னே ஆயிஷா நாயகி கேட்பாங்க, அல்லாஹ் பார்த்தீங்களா அப்படின்னு. ஏன்னா தெளிவான அடிவானத்தில் ஜிப்ரீலை பார்ப்பாங்கல்ல,
ரசூல்லா. அதை வந்து சொல்லும்போது நீங்கள் அல்லாஹ் பார்த்தீங்களா அப்படிங்கிற கேள்வியை வந்து ஆயிஷாமா கேட்பாங்க. அப்போ ரசூல்லா பதில் சொல்லுவாங்க, அவனோ கண்களை பார்க்கிறான், அவனை கண்கள் பார்க்காது. புரியுதா உங்களுக்கு? அவன் பார்ப்பான், அவன் என்ன பார்ப்பான்? அவன் எல்லாத்தையும் பார்ப்பான். அவன் நம்ம கண்ணையும் பார்க்குறான், கண்ணை மட்டுமா பார்க்குறான். அவனோ கண்களை பார்க்கிறான், அவனை கண்கள் பார்க்காது. அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் பாப்பா நீ என்ன புரிஞ்சுக்கிடணும்னா, கண்ணுங்கிறது நம்மளுடைய அறிவுக்கு தெரிந்த வகையில் கண்ணுங்கிறது இதை சொல்லப்படுது. சரியா? அல்லாஹ் கண்ணுன்னு பார்ப்பவன் அப்படிங்கிறது அவன் நம்மளை மாதிரி இருக்கிற கண்ணை கொண்டு பார்க்க தேவையில்லை. அவன் நுட்பமானவன், நுண்ணறிவாளவன். அவனுடைய அறிவை கொண்டு என்ன செஞ்சிருவான்? எல்லாத்தையும் பார்த்துருவான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். சரியா பாப்பா?